மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கல்லூரியின் 150வது ஆண்டை முன்னிட்டு நடாத்துகின்ற மும்முனை மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி இன்று சனிக்கிழமை 28/6/2025 மட்டக்களப்பு பெவர் மைதானத்தில் இடம்பெறுகிறது. மகாஜன கல்லூரி அதிபர் எஸ். சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி பிரதம அதிதியாகவும், மட்டக்களப்பு மாநகர நகரபிதா சிவம் பாக்கியநாதன் மற்றும் மட்டக்களப்பு கல்வி வலய உடற்கல்வி பாடத்துக்கான உதவி கல்வி பணிப்பாளர் பி. லவகுமார் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும், மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் சம்மேளன தலைவர் பி. பிரதீபன், மட்டக்களப்பு வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலை அதிபர் திருமதி தவத் திருமகள் உதயகுமார் மற்றும் புனித சிசிலியா பெண்கள் பாடசாலை அதிபர் வணக்கத்துக்குரிய அருட்சகோதரி நிதாஞ்சலி ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது மட்டக்களப்பு மகாஜன கல்லூரி, வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலை, சிசிலியா பெண்கள் பாடசாலைகளின் பழைய மாணவிகள் அணிகளுக்கிடையில் இச்சுற்றுப்போட்டி இடம்பெறுகிறது. இச்சுற்றுப்போட்டியின் முடிவுகளை இன்று மாலை உங்கள் தென்றல் செய்திகளில் எதிர்பாருங்கள். பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மும்முனை கிரிக்கெட் சுற்றுப் போட்டிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் எமது அழைப்பை ஏற்று இங்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது மட்டக்களப்பு கல்வி வலயத்தினுடைய மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய வலய கல்வி பணிப்பாளர் திருவாளர் தினகரன் ரவி சார் அவர்களை அன்புடன் நாங்கள் இந்த இடத்திலே வருக வருக என வரவேற்கின்றோம். அதே வேளையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய மேயர் மதிப்புக்குரிய ஐயா சிவம் பாக்கியநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே இந்த மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி நிகழ்வானது நடத்தப்படுகின்றது என்றால் அது இந்த 3 பாடசாலைகளுக்கும் இடையிலான ஒரு நல்லிணக்கத்தை, ஒரு நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கான ஒரு களமாக இந்த சுற்றுப் போட்டி இங்கே அமைந்திருக்கின்றது எனலாம். பாடசாலையில் மாணவர்கள் விட்டு சென்றிருந்த போதிலும் அந்த மாணவர்களின் உறவை மேம்படுத்துவதற்காகவும் அந்த அந்யோன்யத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்காகவும் இத்தகைய விளையாட்டு நிகழ்வுகள் நடத்தப்படுவது மேன்மை பெறுகின்றது. உண்மையிலேயே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மட்டக்களப்பு மாவட்ட இந்த கிரிக்கெட் அசோசியேஷன், அதே போன்று இந்த மட்டக்களப்பு மகாஜனா கல்லூரியின் அந்த விளையாட்டு அமைப்பினர் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது இடைவெளிக்கு செல்லுகின்ற மாணவர்களின் தொகை குறைந்திருந்த போதிலும் கல்விசார் நடவடிக்கைகளுக்காக பாடசாலையில் மாணவர்கள் அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கின்ற போதிலும் விளையாட்டுகள் என்பது புறத்திருத்திய செயற்பாடுகளாக நாங்கள் கருதிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே விளையாட்டுகள் தான் இந்த பிரதேசத்தில் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க, ஒரு செயல்திறன் மிக்க ஒரு பிரஜையை உருவாக்குவதற்கு மூல காரணமாக இத்தகைய நல்லிணக்க விளையாட்டுகள் முக்கியத்துவம் பெறுகிறது. எமது பிரதேசத்திலும் சரி, ஏனைய பிரதேசங்களிலும் சரி, குற்றச் செயல்கள் அதிகரித்து காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த விளையாட்டுகள் மூலம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற அந்த ஆளுமைகளும் திறன்களும் சமூகத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற சவால்களை முன்னெடுத்து அதை முறியடித்து வெற்றிகரமாக தங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான ஒரு களமாக இத்தகைய விளையாட்டுகள் அமைகின்றன. சில தசாப்தங்களுக்கு முன்பாக விளையாட்டுகளிலே எங்களது மாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் பிரகாசிப்பதற்கு பல்வேறு விதமான தடைகள் காணப்பட்டன. இருந்தாலும் அண்மை காலமாக எங்களுடைய பிள்ளைகள் விளையாட்டுத் துறையிலே பல்வேறு விதமான சாதனைகளை நிகழ்த்தி
சர்வதேச அளவிலும் புகழ் பரப்பிக் கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அது மாத்திரமல்லாமல் எங்களது பெண்கள் கிரிக்கெட் விளையாடுவது என்பது எமது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு புதிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த ஒரு தசாப்தமாக இந்த துறையிலே ஆர்வத்தை வளர்த்த எங்களுடைய ஆசிரியர்கள், அதிபர்களை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். பெண் பிள்ளைகள் கிரிக்கெட் சுற்று போட்டிகளிலே ஈடுபடுகின்ற ஒரு விடயம் எங்களுடைய சமூகத்திலே ஒரு பிரபலமடைந்து வருகின்ற விடயமாக மாறி இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய 3 பாடசாலைகளுடைய வீராங்கனைகளையும் நாங்கள் வாழ்த்தி பாராட்டுகின்றோம். மகஜன கல்லூரியின் 150வது ஆண்டினை சிறப்பிக்கும் முகமாக பெவர் மைதானத்திலே ஒழுங்கு செய்யப்பட்ட